ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். நான் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல அதாவது சிஏபிஎஃப்ல இருக்கிறனால இந்த ஃபோர்ஸஸ்ல இருக்க நிறை குறைகளை பத்தி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதுல மிக முக்கியமா இதுல இருக்க குறைகள், சோல்ஜர்ஸ் அடிமைத்தனம் படுத்துறது, அந்த சோல்ஜர்களை ஒரு அடிமைகளா பாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பல நடக்கிற விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுல இருக்க அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் நான் எடுத்து முன் வச்சிருக்கேன். இதுல நடக்கிற அந்த அரசியல் விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்லும் போது பல பேரு நீ வந்துட்டு எப்படி ஒரு ராணுவத்தை பத்தி இந்த மிலிட்ரியில நடக்கிற விஷயங்களை பத்தி நீ எப்படி சொல்லலாம், இப்படிலாம் நீ சொன்னா இதை கேட்டுட்டு பல பேரு இந்த மிலிட்ரிக்கு வர்றதவே வந்துட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த பேராமிலிட்டரி போர்சஸ பத்தி வெறும் தவறுதலாவே சொல்லி யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் சொல்லவே இல்லை. என்னோட வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸ்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த பேராமிலிட்டரி போர்சஸ்ல உள்ள நிறைகளையும் சொல்லியிருக்கேன், நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பாக்குறாங்க, பார்டர்லயும் சரி உள்நாட்டிலையும் சரி எல்லா பல டியூட்டிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இதை பத்தி பல நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். மக்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட நான் தெரியப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை குறித்ததான அந்த ஒரு தவறான விஷயங்கள், இதுல நடக்கிற அந்த அரசியல் விஷயங்கள், அதாவது ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு ஒரு சோல்ஜர்ஸ், அந்த கடைநிலை சோல்ஜர்ஸ் எவ்வளவு அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த எடுத்து சொல்லும் போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வெளியில சொல்லக்கூடாது, ராணுவத்துல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் அது தவறுதலாவே நடந்தாலும் அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலா தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்றேன். ஏன்னா ஏன் ராணுவத்துல நடக்கிற தவறுகளை ஏன் வெளியில சொல்லக்கூடாது, எதுக்கு சொல்லக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த துறையா இருந்தாலும் தவறுனா தவறு தான், சரிங்களா? அது ராணுவமா இருந்தா மட்டும் தவறுனா அது ரைட் ஆயிருமா? அப்படிலாம் கிடையாது. ராணுவத்துல பல நல்ல விஷயங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் வந்துட்டு குறைய சொல்லல. ராணுவத்துல நடக்கிற தவறுகளை தான் நான் சுட்டி காட்டுறேன். சோல்ஜருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் சோல்ஜர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையும், ஆபீசர் வந்துட்டு கடவுளாகவும் சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில தான் இந்த போர்ஸ்ல இருக்கிறாங்கன்ற விஷயங்களை நான் எடுத்து சொல்றேன். அதாவது எல்லா இடத்துலயுமே அப்படி இருக்குன்னு நான் சொல்லல. ஒரு சில நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்குரிய ட்ரைனிங் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணுமோ அதுபடி கரெக்டா அந்த ப்ரொசீஜரா இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில பேர் என்ன ஒரு 80% அதிகமான ஆபீசர்ஸ் வந்துட்டு நம்ம தான் இங்க எல்லாமே, நம்ம சொல்றத அவங்க கேட்டாகணும், அது ரைட்டோ தப்போ, சரிங்களா, நம்ம சொல்றத செய்யற அடிமைகள் அப்படின்ற ஒரு திங்கிங்ல தான் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நான் எடுத்து சொல்றது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது. நான் கண்டிப்பா சொல்லுவேன். எந்த துறையில தப்பு நடந்தாலும் அதை எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வந்துட்டு அது உரிமை இருக்குது எடுத்து சொல்றதுக்கு. அதுல எந்தவித மாற்றமுமே இல்லை. நான் வந்துட்டு எந்தவித சீக்கிரட்டவோ ஒரு முக்கியமான ராணுவ சீக்கிரட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஒன்னும் லீக் பண்ணலையே. தவறுகளை எடுத்து சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது என்ன பொறுத்தளவு. சில பேர் சொல்றாங்க ராணுவத்துல இருக்க ஒரு தவறுகளை எடுத்து சொல்லும் போது நீ பெரிய தவறை எடுத்து ஏன் சொல்ற, அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேலையை விட்டுட்டு போக வேண்டியதானே, இப்படி வந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப இதுக்கு ஒரு உதாரணமாவே நான் சொல்றேனே, அப்போ உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், எனக்கு வந்துட்டு தமிழ் பற்று இருக்குது, தமிழ் உணர்வும் அதிகமாவே இருக்குது, புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் நடக்கும்போதோ, தமிழ்நாட்டுல ஒரு கெட்டது நடக்கும் போதோ, ஏதாவது ஒரு அநியாயங்கள் நடக்கும் போதோ அதை தட்டி கேட்காம இருக்க முடியுமா? ஏன்னா நான் வந்துட்டு ஒரு தமிழ் உணர்வு உள்ளவன், தமிழ் பற்று உள்ளவன்றதுக்காக ஐயோ தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்கள்லாம் நம்ம தட்டி கேட்டா அதெல்லாம் வந்துட்டு வெளி மாநிலத்துக்கு தெரிஞ்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போயிட முடியுமா? முடியாது இல்லையா? கண்டிப்பா தட்டி கேட்டுதானே ஆகும். இது வந்துட்டு தமிழ் மேல் உள்ள உணர்வுனால தானே கேட்கிறோம். தமிழ்நாட்டுல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தானே கேட்கிறோம். அது எப்படி தப்பாகும்? இந்த மாதிரி நீ கேட்கறதுக்கு பதிலா நீ தமிழ்நாட்டுல இருக்கணும்னா இரு, தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிரு, உனக்கு வந்துட்டு இப்படிதான் நடக்கும், ஆனா அதெல்லாம் நீ வெளியில சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு பதிலா நீ தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி சொல்றவங்களும் இந்த ராணுவத்துல இருக்க தவறுகளையும் அதுல சோல்ஜர்ஸ்க்கு செய்யப்படுற அநீதிகளையும் எடுத்து சொல்லும் போது நீ வந்துட்டு அதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ராணுவத்தை விட்டே போயிருன்னு சொல்றவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்களுக்குரிய அறிவு அவ்வளவுதான், சரிங்களா? எந்த துறையில இப்ப நான் வேலை பார்க்குற துறையாவே இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்குற துறையாவே இருந்தாலும் சரி, அதுல ஒரு அநீதி நடக்கும்போது உங்க கண்ணுக்கு எதிராக ஒரு தவறுதல் நடக்கும்போது அதை கண்டிப்பா தட்டி கேட்கணும். மனுஷனா இருந்தா தட்டி கேட்கணும், சரிங்களா? அது வந்துட்டு தவறு நடக்கக்கூடாது, சரியா நடக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எடுத்து
சொல்றோம், தட்டி கேட்கிறோம். சரிங்களா? இது வந்துட்டு எந்த விதத்திலயுமே ராணுவத்தை அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் இதுலதான் வேலை பார்க்கிறேன். இதன் மூலம் தான் நான் வந்துட்டு நான் என் குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதை அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ராணுவத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனா அதே நேரத்துல ராணுவத்துல இருக்க ஒரு சில கெட்ட நபர்களும் கெட்ட அதிகாரிகள்னாலையும் இந்த ராணுவத்துல பல சோல்ஜர்ஸும் கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? இதுல பல விஷயங்கள் இருக்கு, பல அரசியல் இருக்கு. இதெல்லாம் இதுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரியும், வெளியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. இந்த விஷயங்களை எடுத்து நீ சொல்லவே கூடாது, இதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கணும் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இப்ப நான் வந்துட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க சோல்ஜர்ஸா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப அடிமைப்படுத்தப்படுறீங்க, ஒரு நல்லா படிச்சு ஒரு ஆபீசரா வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அத கூட ஒரு சில பேரு இப்படிலாம் நீ சொன்னா டிஸ்கரேஜ் பண்ணா யாரு சோல்ஜரா வருவா? நீ எதுக்கு இப்படிலாம் சொல்ற? இப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு பிடிக்கலன்னா வேலையை விட்டுப்பா அப்படின்றாங்க. அதாவது மிகப்பெரிய கொடுமைகளும் கஷ்டங்களும் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வராதீங்க, ஒரு நல்லா இருக்க ஒரு நல்ல நிலைமையில இருக்க ஒரு இடத்துக்கு போங்கன்னு தானே சொல்ல முடியும். ஆல்ரெடி அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அத பார்த்துட்டு நீ எதுக்கு இப்படி சொல்ற? அப்ப இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற யாரு வரமாட்டாங்க, அவங்க வரட்டும், நீ இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது எந்த விதத்துல நியாயமாகும்? புரியுதுங்களா? நான் ஒரு நல்ல எண்ணத்துல இனிமேலாவது வர்றவங்க இந்த விஷயத்த பத்தி தெரியாம வந்து கஷ்டப்படுறவங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்துட்டு படிக்கிற வயசுல நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு உயரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொல்றத, நீ இப்படி சொன்னா ராணுவத்துக்கு வர்றவங்களவே நீ டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல வந்துட்டு அவங்கவுங்க தலையெழுத்து, அவங்க எப்படி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ராணுவத்துக்கு வரணுன்றது அது அவங்களோட விருப்பம். சரிங்களா? அதுதான் சொல்லவே கூடாதுன்றது வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் கிடையாது. நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆவேன். சொல்லாம இருக்கிறது, இத பத்தி சொல்லவே கூடாதுன்றது எப்படி இருக்குன்னா, இங்க கொடுமைகள் அநீதிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். வந்து விழுகிறவங்க விழுந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ அதை சொல்லக்கூடாது. அவங்க வந்து விழுந்து கஷ்டப்பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ரொம்ப பெரிய முட்டாள்தனமா இருக்குது. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். சரிங்களா? நல்லதை சூஸ் பண்றது, கெட்டதை சூஸ் பண்றது அது வந்துட்டு கேட்கிறவங்களோட விருப்பம். அதுக்கு மேல அவங்க வந்துட்டு இல்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் போவேன்றது அது அவங்களோட விருப்பம். அதை பத்தி எனக்கு எந்தவித ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நல்லது என்ன, கெட்டது என்ன, நடக்கிற அநீதிகள் என்ன, நடக்கிற நல்ல விஷயங்கள் என்னன்றதை நான் எடுத்து சொல்லிட்டே தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.